வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலோட 300வது வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நண்பா, இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு மிஸ்ட்ரியான லிக்கர், அதாவது மர்மமான சரக்கு. நண்பா, இந்த ரிவ்யூ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ப்ளீஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி. இந்த மர்மமான சரக்கோட பேர் போங்கா போங்கா. இது கோவா அண்ட் பாண்டிச்சேரியில் கிடைக்குதுங்க. பாட்டில் ஷேப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன மனசில் தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். என்ன இது? ப்ரொக்கோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளா, கோவா, பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான ப்ரொக்கோடை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதே கம்பெனி தான் இந்த மிஸ்ட்ரி லிக்கர் போங்கா போங்காவையும் மேனுஃபேக்சர் பண்ணுதுங்க. அந்த கம்பெனியோட பேர் இண்டோ ஸ்பிரிட்ஸ். ஏன் மிஸ்ட்ரி லிக்கர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 40 வகையான ஹெர்ப்ஸ் இருக்குங்க. அதாவது மூலிகைகள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, அதெல்லாம் கலந்து செய்கிறனால இது ஒரு மிஸ்ட்ரி லிக்கர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் ரீசன் இல்லை, இதோட ரெசிபி, அதாவது இதோட மெயின் ரெசிபி ரொம்ப டாப் சீக்ரெட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்களாமா. இதோட ரெசிபி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலையும் இதோட பேர் மிஸ்ட்ரி லிக்கர்னு இதை மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸாக்ட் ஃபார்முலாவை சீக்ரெட்டாக வச்சுருக்காங்களாமா. ஒரு ஸ்பெஷல் நியூஸ் சொல்கிறேங்க. 2025 வேர்ல்டு லிக்கர் அவார்ட்ஸுங்கிற இன்டர்நேஷ்னல் அவார்டை இந்த ட்ரிங்க் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் அவார்டெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னா இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டில் ரீட் பண்ணிடலாங்க. பாட்டில் ஃப்ரண்ட்லேயே பாங்கா பாங்கான்னு அதோட பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே மிஸ்ட்ரி லிக்கர்னு இருக்குது. மேலே ஏதோ ஒரு 3 கார்ட்டூன் இமேஜஸ் இருக்குங்க. அதோட பாட்டிலோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சில்லிட் ஷூட்டிட் பாங்கிட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. -10 டிகிரி செல்சியஸில் தான் இதை சர்வ் பண்ணணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். 2120 ரூபாங்க. கோவாவில் பர்ச்சேஸ் பண்ணது என்னோடய நண்பர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருங்க. இது ஒரு 750 ml பாட்டிலுங்க. இதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் 30% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தங்கத்தை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? 2 மூடி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த சின்னதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு மெஷ் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பெரிய கேப்பை ஓப்பன் பண்ணலாங்க. உள்ளே ஒரு போரரோட கொடுத்துருக்காங்க. ஆனால் மவுத் கிட்ட அந்த போரர் இல்லை, இந்த இடத்துல இந்த போரர் இருக்குங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குது. லைட்டாக தைலத்தோட வாசம் அடிக்குது. அது எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை யாராவது இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு லைட்டாக தைல வாசம் வருது. சரி, நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் சில் பண்ணிடலாம். ஏன்னா சில் பண்ணி தான் வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தனால சில் கம்மியாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் இதை நம்ம சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அகைன் சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதே போல் ஒரு சின்ன ஷார்ட் கிளாஸையும் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சியர்ஸ். பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் சில்லிட் ஷூட்டிட் பாங்கிட்டுன்னு. ஸோ அதாவது நீட்டாக டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹிட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குங்க. நல்ல ஒரு இனிப்பு இருக்குது. ப்ளஸ் அந்த ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு காரமான ஃபீல் எனக்கு கிடைக்குதுங்க. பட் இனிப்பு தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த டச் ஆகுது. இனிப்பு தான் நமக்கு ஃபீல் பண்ண முடியும் ஃபஸ்ட் எடுத்தோடனே. செகண்ட் சிப், தேர்ட் சிப்பெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அந்த ஜின்னோட ஃபீல் வருது. ஜின்னில் இருக்கிற அந்த ஃப்ளோரல், இந்த ஃப்ளவர்ஸில் வர்ற ஸ்மெல் நான் ஃபீல் பண்ண முடியுதுங்க. அது கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளோரல் ஸ்மெல்லுன்னு சொல்லலாம். ப்ளஸ் எலுமிச்சையோட டேஸ்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு சின்ன கசப்பு கொடுக்குது. அதாவது ஒரு சின்ன பிட்டர்னஸ். பின்ன இதில் ஆல்கஹால் இருக்குங்கிறதுக்கான அறிகுறி அதுதான். லைட்டாக பிட்டர் டேஸ்ட் நமக்கு கிடைக்குதுங்க. ஒரு 10 ml போர் பண்ணி நமக்கு வேறு ஏதாவது
டேஸ்ட் வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணி பார்ப்போம். எஸ், நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபயர்பால் விஸ்கின்னு ஒரு விஸ்கி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க. அந்த ஃபயர்பால் விஸ்கி டேஸ்ட் பண்ணும்போது சினமன் டேஸ்ட் நமக்கு வரும். அதாவது பட்டை, சைனீஸ் லவங்க பட்டை அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டையோட ஃபீல் எனக்கு வருது. ப்ளஸ் அந்த ஜிஞ்சர் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. மேபி இது கம்பெனிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நான் சொல்கிறது கரெக்டானு மட்டும் பாருங்கள், ஜிஞ்சர்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு. ஆனால் கன்ஃபார்மாக வந்து சினமன் இருக்கிற ஃபீல் இருக்குங்க. மேபி அந்த அந்த 40 மூலிகைகளில் கண்டிப்பாக ஜிஞ்சர் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஜிஞ்சரோட டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸ்மெல் வந்து ஆனால் இன்னுமே எனக்கு ஒரு தைலம் கலந்த மாதிரி ஒரு ஃபீல், தைலம் டானிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்த மாதிரி எனக்கு இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாகவே ஒரு மிஸ்ட்ரி லிக்கர்னு சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. நல்லா சில்டாக குடித்தா ஓகேங்க, சில்டு இல்லாமல் குடிச்சிங்கன்னா ரொம்ப காட்டாக இருக்கிற ஃபீல் வரும். நல்லா சில்டாக குடிக்கிறனால நான் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த டேஸ்ட் வந்து லைட்டாக பிட்டர்னஸ் கொடுக்குது. அந்த எரிவு இருக்கும் தெரியுங்களா, லைட்டாக இருக்காது. இப்போ மற்ற பிராண்டி விஸ்கி அதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது ராவாலாம் ட்ரை பண்ணக்கூடாது, அது அட்வைசபிள் கிடையாது. பட் இதில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக ஐஸ் கோல்டில் நீட்டாக குடிக்கிறது தான் வந்து ஆக்சுவல் டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும்னு. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் என்றைக்காவது ஒரு நாள் ஆஃப்டர் ஃபுட் நீங்கள் ஒரு ரவுண்ட் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 60 ml அழகாக இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட பாட்டில் நெக்கில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணால் இந்த போடுறதுலாம் எல்லாமே ஃபுல்லாக போடுற மாதிரி வருமா எப்படின்னு தெரில. இல்லைங்க, ஓகே. ஓகே, இங்கே வந்து ஒரு இந்த ஹுக்கா பாங் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, 2-in-1 பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன யூஸ்க்கு இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். பாட்டில் பார்க்குறக்கான ஸ்டைலாக இருக்குது, அப்படி கன் மாதிரி இருக்குது, ப்ளஸ் ஹுக்கா பாட்டில் மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டைல் குறை சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும், சின்ன அட்வைஸ், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். எப்போயுமே அளவாக சாப்பிடுங்க, சரிங்களா? மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக அதிகமாக எடுத்துக்காதீங்க. அளவாக சாப்பிடுங்க, வளமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க சாப்பாடு, நல்ல தண்ணி குடிங்க நிறையா. கீப் யோர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். எப்பயும் ஹாப்பியாக இருங்க. ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ அல்லது ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.